நம்ம வேலை செய்கிற இடம், நம்மை சுற்றி இருக்கிற சில சூழ்நிலைகள் ரொம்ப கிளியராக அமைஞ்சிடணும். அப்போ தான் நான் சந்தோஷமாக வாழ்வேன். சிலர் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்குவாங்க. அந்த அட்மாஸ்பியர் சரியில்லைன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியில்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதான் ஒரு விஷயம் சென்னையிலேருந்து ஒரு ஃபேமிலி கோயம்புத்தூரில் ஒரு மேரேஜுக்காக வந்தாங்க. அப்போ மேரேஜுக்காக வரும்போது அவங்களுக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் தாண்டி அவங்களுக்கு பிறந்ததான் ஒரு பிள்ளை. அதனால் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. சென்னையில் அவங்களுக்கு இருக்கிற வீட்டில் அந்த பிள்ளையினுடைய ரூமை ரொம்ப அழகாக மாற்றி அவங்க அந்த குழந்தை யூஸ் பண்ணுற பாத்ரூமை முதற்கொண்டு ரொம்ப ஹையர் அண்ட் மாடலாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எதேர்ச்சியாக அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. அப்போ அந்த சூழ்நிலை உண்டாகும் போது காலையில் எல்லாரும் எந்திரிச்சு அவங்கவுங்களும் அவசரமாக பாத்ரூமில் போய் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை பாத்ரூமுக்கு உள்ளே போயிட்டு அப்படியே சத்தம் போட்டு ஓடி வெளியே வந்துட்டான். என்ன அப்படின்னு சொன்னால் உள்ளே ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்துருக்கான். ஸோ இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே நான் இனி இந்த பாத்ரூமுக்குள்ளே போக மாட்டேன், இந்த பாத்ரூம் ரொம்ப டேட்டியாக இருக்குது, இந்த பாத்ரூம் ரொம்ப அழுக்காக இருக்குது, போக மாட்டேன்னு சொன்ன உடனே அங்கேருந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்க இங்கே கணபதியில் இருக்காங்க. ஸோ கணபதியில் வீட்டில் எடுத்து போனால் அந்த பாத்ரூமை திறந்தா இந்த பாத்ரூம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இந்த பாத்ரூமில் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு அவங்க அங்கேருந்து பண்ணாமல் அப்புறம் மேட்டுப்பாளையத்தில் ஒரு வீட்டில் போய் தான் அந்த பிள்ளை நடந்த சிரிக்கிறதுக்கு அல்ல, நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எனக்கும் உங்களை மாதிரி காமெடியாக சிரிப்பு தான் வந்துருச்சு. ஆனால் அந்த அம்மா அப்பாவை பார்க்கும்போது பரிதாபமாக இருந்துச்சு. ஸோ அவங்க கல்யாணத்துக்கும் அட்டன் பண்ண முடியாமல் கடைசியில் சாப்பாட்டுக்கு தான் அவங்களால சேர முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் தனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இல்லை, ஏன்னா அப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நான் வாழுவேன், இதுதான் எனக்கு ஏற்ற சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள்ளே வளர்த்தினார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளை வளர்த்துக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால நம்மளை ஆண்டவர் வைக்கும் போதே எப்படி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். அது எனக்கு மட்டும் இப்படி எல்லாருக்கும் நல்லா அமைஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட மாமியார், இப்படிப்பட்ட மருமக, இல்லை இப்படிப்பட்ட குடும்பம், இப்படிப்பட்ட வீடு, இப்படிப்பட்ட தெரு அப்படின்னு எல்லாம் இல்லாம நம்ம உடனே என்ன நினைக்கணும்னா, இந்த சூழ்நிலையில என்னை சரியாய் வாழ பண்ணுகிறவர் என் கர்த்தராய் இருக்கிறார். ஆமென்.